அதாவது அந்த லாட்ரின்னு சொல்லும்போது, அது என்னமோ நேத்து தான் வந்து துபாயில ஆரம்பிச்சு, அப்படி வந்த மாரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் கடந்த ஒரு 1 மாசமா, இல்ல 1 1/2 மாசமா பெரிய அளவு வந்து பேசப்படுது. நீங்க அதில 2, 3 சின்ன சின்ன கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. துபாய் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. லாட்டரி வந்து ஹராமா இல்லையா? அப்புறம் இப்போ வந்து அதிக அளவுக்கு பேசப்படுறது என்ன காரணம் அப்படின்னு. துபாயில வந்து லாட்டரி அப்படிங்கிறது வந்து பல வருடங்களா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருடமாவே லாட்டரி இருக்கு. ஆனா, இப்போ வந்து ஏன் பேசப்படுது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சமீபத்தில தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒரு இன்ஜினியர். அந்த இன்ஜினியர் நம்ம ஊர்ல வேலை பார்க்கல, சவுதியில வேலை பார்த்தவர். அவர் வந்து தொடர்ச்சியா வந்து ரொம்ப வருஷமா வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு லாட்டரி டிக்கெட் அடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து லாட்டரி டிக்கெட் ஏதாவது பெருசா வந்து ஒரு 50 கோடி விழுந்தா வேணாம்னு சொல்லுவீங்களா? அவ்வளோதான் அப்படியே பறக்க மாட்டோம், அது மாரி. ஆனா அவரு வந்து எப்படின்னா, ஏற்கனவே சொத்து, சுகம் இது எல்லாமே இருக்கு. இவருக்கு சிலருக்கு வந்து சில ஹேபிட் இருக்கும். ஓகே. லாட்டரி டிக்கெட் வாங்குற ஹேபிட். வாங்குறாரு. அப்பப்போ ஏதாவது 1, 2 விழுந்திருக்கலாம். அத பத்தி டீட்டெயில் இல்ல. இப்ப விழுந்த பணம் இருக்குல்ல, அடிச்ச பணம் வந்து நீங்க அமெரிக்கன் டாலர்ல சொன்னோம்னா $27,000,000